Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல Euclid's division algorithm கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. அதாவது 210 and 55 ஓட HCF தான் 55x minus 325 அப்படிங்கிற ஃபார்முக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி கொடுத்தா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அப்படின்னா என்ன பண்ணணும்? 210க்கும் 55க்கும் முதல்ல நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சு இதோட ஈக்குவல் பண்ணா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் given என்னன்னு பார்க்கலாம் வாங்க. given என்ன? 210ங்கிறது a ஓட வேல்யூ. a is equal to 210. 55 என்னது? b ஓட வேல்யூ. b is equal to 55. நம்மளுக்கு இது ரெண்டுக்கும் என்ன தேவை? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வேணும். HCF வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். என்ன கான்செப்ட்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட கான்செப்ட் என்ன? a is equal to bq plus r. r வந்து எப்படி இருக்கணும்? 0 is less than or equal to r is less than modulus of b. இதான கான்செப்ட். இப்போ a ஓட வேல்யூ தெரியும், b ஓட வேல்யூ தெரியும். போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? a ஓட வேல்யூ என்ன? 210 is equal to b ஓட வேல்யூ என்ன? 55. q தெரியாது, r தெரியாது. நம்ம qவும் rவும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு 210 55 ஆல் டிவைட் பண்ணா கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைச்சிரும். டிவைட் பண்ணுவோமா? என்ன வரும்? 210 இது 55 டிவைட் பண்ணா 55 3s ஆர் போடுமா? 55 3s ஆர் 165. நமக்கு பேலன்ஸ் என்ன வரும்? 45 வரும். சரியா? பேலன்ஸ் என்ன வரும்? 45 வரும். இப்போ இது வந்து கோஷன், இது ரிமைண்டர். இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? into 3 இங்க 45 வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து HCF கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஆனா இங்க 0வா இல்ல. 0வா இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்? b ஓட வேல்யூவை இங்கே கொண்டு போய் போட்டுட்டு r ஓட வேல்யூவை இங்கே கொண்டு போய் போடுவோம். இதான யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட கான்செப்ட். மாத்துவோமா? 55 எங்கே போடணும்? a கிட்ட போடணும். 55 is equal to இப்போ r கிட்ட 45 வரும். ஓகேவா? இப்போ திரும்பி நம்ம வந்து என்ன பண்ணணும்? கோஷன்ட்டும் ரிமைண்டரும் இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அகைன் 55 45 ஆல டிவைட் பண்ணணும். என்ன வரும்? 45 ஒன்ஸ் ஆர் பேலன்ஸ் 10. சரி, அப்போ இது கோஷன், இது ரிமைண்டர். 45 into 1 plus 10 எப்படி வருமா? இப்போவும் நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவா வந்திருக்கு? 0வா வரல. அப்போ திரும்பியும் நான் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும் பிளேஸ். 45 இங்கேயும் 10 இங்கேயும் போடணும். அப்போ திரும்பி இங்கே வருமா? 45 is equal to 10 இந்த சைடு வந்துடும். 10 into plus இது கோஷன்ட், இது ரிமைண்டர் தெரியாது. திரும்பி நான் என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணுவேன். என்ன வரும்? 45 உள்ள போடுங்க, 10 வெளியில போடுங்க. 10 4s are 40 பேலன்ஸ் 5. என்ன வரும் இங்க? 10 into 4 plus 5 னு கிடைக்கும். இது கோஷன், இது ரிமைண்டர். நான் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போவும் எனக்கு என்னதான் வந்திருக்கு? ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கா? வரல. திரும்பியும் நான் சேஞ்ச் பண்ணணும். என்ன வரும்? 10 இங்கே போயிடும், 5 இங்கே வரும். அப்போ 10 is equal to 5 into plus நம்ம வந்து 10 என்ன பண்ணுவோம்? இப்போ 5 ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? 5 2s are 10. 0 வந்துருச்சா? இப்போ இது என்னது? கோஷன், இது என்னது? ரிமைண்டர். அப்போ 2 இது 0. அப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ல ரிமைண்டர் வந்து எனக்கு 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்தாலே நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ HCF என்னன்னா 5 தான் HCF. ஓகேவா? ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா b ஓட வேல்யூ தான் இங்க வந்துட்டு இந்த டேர்முக்கு HCFன்னு அர்த்தம். அப்போ 5 தான் என்னது? HCF. ஓகேவா? அப்போ HCF is equal to 5. இந்த HCF என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? 55x minus 325 is equal to 5. கரெக்ட்டா? 55x இந்த minus 325 இந்த சைடு போச்சுன்னா plus 325. 5 plus 325. 55x 5 plus 325 என்ன வரும்? 330. x equal to 330 divided by 55. Cancel பண்ணுமா? 5 11s are 5
என்ன வரும் 5 6 are 30 பேலன்ஸ் 5 6 are 30 பேலன்ஸ் 3 என்ன வரும் திரும்பி 5 6 are 30 வரும். அப்போ 11 1s are 11 6 are எக்ஸோட வேல்யூ என்ன 6. ஓகேவா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நம்ம வந்துட்டு எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட டேர்ம்க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. find the greatest number that will divide 445 and 572 leaving remainder 4 and 5 respectively. அதாவது 445ஐயும் 572ஐயும் டிவைட் பண்ற கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கு ரிமைண்டர் 4 and 5 அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு டிவைட் பண்ற கிரேட்டஸ்ட் நம்பர்னா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிளஸ் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னது 445 ஓட ரிமைண்டர் 4, 572 ஓட ரிமைண்டர் 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 445 மைனஸ் 4க்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். சேம் அதே மாதிரி 572 மைனஸ் 5க்கு தான் நம்ம இங்க HCF கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சுதா? முதல்ல கிவன் என்னன்னு எழுதிக்கலாம். கிவன் என்ன ரிமைண்டர் 4 and 5 கொடுத்துருக்காங்களா, அதை முதல்ல எழுதுவோம். The remainders are 4 and 5. Okay, about the required HCF is என்ன வரும்? 445 minus 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 441. next 572 minus 5 is equal to 567. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டுல எது ஹையஸ்ட் நம்பர்? 567. ஸோ இதுதான் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா HCF கண்டுபிடிக்கணும்னா என்னது யூஸ் பண்ணணும்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன வரும்? A is equal to BQ plus R. ஓகேவா? A ஓட வேல்யூ என்ன? 567 is equal to 441. Q தெரியாது, R தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 567 441ஆல நம்ம டிவைட் பண்ணணும். 567 உள்ள போட்டுக்கலாம், 441 வெளியில போட்டுக்கலாம். ஸோ 401 வருமா? 441 வரும். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 126. ஓகேவா? இதுதான் பேலன்ஸ். அப்போ கோஷன் 1 ரிமைண்டர் நம்மளுக்கு என்னது? 126. 126. ஓகே, இப்போ இங்க வந்து ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 126. ஆக்சுவலா நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வரணும். அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? B இருக்க இடத்துல Aக்கு போடணும். R வந்து B இருக்க இடத்துக்கு வந்துடும். B ஓட வேல்யூ Aக்கும் R ஓட வேல்யூ Bக்கும் வந்துடும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 441 is equal to 126. திரும்பி எனக்கு கோஷன் வேணும், ரிமைண்டர் வேணும். திரும்பியும் நான் என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணுவேன். ஓகேவா? உள்ள 441, இங்கே 126. 126 3s போடுவோமா? 3. நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன வரும்? 63 வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்கே இது வந்து கோஷன், இது ரிமைண்டர். 3 into 63. ஓகேவா? இப்போவும் நமக்கு ரிமைண்டர் என்னதான் வந்திருக்கு? ஒரு நம்பர்ல வந்திருக்கு, 0வா வரவே இல்லை. அதனால திரும்பியும் நான் என்ன பண்ணுவேன்? இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். B ஓட வேல்யூ இங்கே போயிடும், R ஓட வேல்யூ இங்கே வந்துடும். 126 is equal to 63 into, சரி இப்போ டிவைட் பண்ணுவோமா? 126 63 2s are 126 வந்துருமா? அப்போ என்ன வரும்? 0 வந்துருச்சு. இப்போ இது கோஷன், இது ரிமைண்டர். அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் இங்கே 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு HCF கிடைச்சிரும். HCF ஓட வேல்யூ என்ன? B ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 60. HCF is equal to B. Greatest number that will and 572 leaving remaining
is equal to 63. Okay. Example. இப்போ next example பாருங்க. Find HCF of 396, 504, 636. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெண்டு நம்பருக்கு தான் HCF கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா இங்க மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க. மூணு நம்பர் கொடுத்தா எப்படி HCF கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் முதல்ல HCF கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த HCFக்கு கிடைச்ச ஒரு வேல்யூ இருக்குல்ல, HCF கிடைச்ச வேல்யூவையும் இந்த வேல்யூக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் இது மூணுக்கான காமன் HCF. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா எப்படி நம்ம வந்துட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்தா HCF கண்டுபிடிக்கணும்னு? வாங்க சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? 396, 504, 636. இதுக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் HCF ஆஃப் 396 and 504. இது ரெண்டுக்கும் முதல்ல நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுல எது பெரிய வேல்யூ? 504 தான் பெரிய வேல்யூ. ஸோ A வந்து இதுதான் A, இதுதான் B. ஓகேவா? நம்ம இதுவும் எப்படி தான் கண்டுபிடிக்க போறோம்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். என்ன கான்செப்ட்? A is equal to BQ plus R. A ஓட வேல்யூ என்ன? 504 is equal to B ஓட வேல்யூ என்ன? 396. உங்களுக்கு Qவும் தெரியாது, Rவும் தெரியாது. Q R வேணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 504 உள்ள இருக்கும், 396 வெளியில இருக்கும். ஓகேவா? 396 ஒன்ஸ் ஆர் 396. நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 108 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கோஷன் வந்து நம்மளுக்கு 1, ரிமைண்டர் வந்து 108. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 108 கிடைச்சிருக்கு. ஆனா ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வேணும்? 0 வேணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பிளேஸை சேஞ்ச் பண்ணுவோம். B ஓட பிளேஸ் Aக்கு வந்துடும், R ஓட பிளேஸ் Bக்கு வந்துடும். ஸோ 396 இங்கே வந்துடும். 396 is equal to 108. திரும்பியும் நம்மளுக்கு கோஷன் ரிமைண்டர் வேணும். என்ன பண்ணுவோம்? சேம் அதே மாதிரி 396 108 டிவைட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? 108 3s வருமா? என்ன கிடைக்கும்? 4 3 3. ஓகே, சாரி, இங்கே 2 வரும். என்ன வரும்? 396ல 324 போச்சுன்னா 72. ஓகேவா? இங்கே இப்போ கோஷன் என்னது? 3, ரிமைண்டர் என்னது? 72. ஓகே, இந்த ஸ்டெப்புக்கும் ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 0வா வரல, 72 தான் வந்திருக்கு. ஸோ எகைன் நான் என்ன பண்ணுவேன்? இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். இங்கே பியோட வேல்யூ இங்கே போயிடும். 108 is equal to 72. இன்ட்டு கோஷன் நமக்கு தெரியணும்ல, ரிமைண்டரும் வேணும். அதனால திரும்பி என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணுவேன். 108 72வால் டிவைட் பண்ணுவேன். 108 72வால் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும்? 72 ஒன்ஸ் ஆர் 36 தான் இதுக்கு ரிமைண்டர். அப்போது கோஷன் வந்து 1, ரிமைண்டர் வந்து 36. இதுக்கும் எனக்கு ரிமைண்டர் 0வா வரல. திரும்பி என்ன பண்ண போகிறேன்? சேஞ்ச் பண்ண போகிறேன். 72 இங்கே வந்துடும், இங்கே 36 வரும். இப்போ வந்துட்டு கோஷன் ரிமைண்டர் என்ன வரும்? 72, இங்கே 36. என்ன வரும்? 2. 36 2s are 72. ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் மாதிரி. அப்போ கோஷன் என்ன வரும்? 2, ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு. HCF கண்டுபிடிச்சிடலாமா? இங்க HCF வந்து அப்ப என்ன வரும்? 36 தான் இதோட HCF. B ஓட வேல்யூ தானே HCF. B ஓட வேல்யூ என்ன? 36. அப்ப HCF is equal to 36. இந்த 36 வந்துட்டு மொத்தமா இல்ல, எதுக்கு வந்து 36 வந்திருக்கு HCF? 396க்கும் 504க்கும் தான் HCF வந்திருக்கு. இப்ப திரும்பி நம்ம எது கண்டுபிடிக்கணும்? 36க்கும் 636க்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? என்ன வரும்? HCF of 36 and 636. ஓகேவா? இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். இப்போ எது பெரிய வேல்யூ? 636 தான். அதனால A வந்துட்டு 636 is equal to 36 into quotient remainder. இது ரெண்டும் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? quotient remainder கண்டுபிடிக்க டிவைட் பண்ணுவோம். 636 இங்க 36 என்ன வரும்? 636 36 என்ன வரும்? 17 போடுவோமா?
17 போட்டால் என்ன வரும்? 36 into 17. 6 ones are 42. Balance 4. 7 3 are 21. 21, 25, 6 நம்மளுக்கு 3, 2, 11, 6, 612 வரும். ஓகே, 612னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 636 612 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 24 கிடைக்கும். அப்போது கோஷன் நம்மளுக்கு என்ன? 17. ரிமைண்டர் என்னது? 24. ஓகேவா? அப்போது ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 வரல. அதனால நமக்கு எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றுவோம். என்ன மாற்றுவோம்? 36 இங்கே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? திரும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். 36, 24. 24 ஒன்ஸா என்ன வரும்? 12 வரும். சரியா? அப்போது இங்கே 1, இங்கே 12. எனக்கு திரும்பியும் ரிமைண்டர் 0 வரல. திரும்பியும் நான் மாற்ற போகிறேன். என்ன? 24 இங்கே வரும், 12 இங்கே வந்துடும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. 12 2s are 24. 0 வந்துருச்சா? அப்போ இங்கே 2, இங்கே 0. ரிமைண்டர் 0 வந்துட்டாலே நம்மளுக்கு HCF கிடைச்சிருச்சு. HCF என்ன? அப்போ HCF is equal to 12. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ 396, 504, 636ஓட HCF நம்மளுக்கு என்னன்னா 12. புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1 சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.